வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை இன்றும் நாளையும் எதிர்வரும் 4ஆம் தேதியன்று தொடரும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் பல குளங்களும் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் இந்த நிலைமை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே குளங்களின் வான்பாயும் தாழ்நில பகுதிகளில் மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம். அதேவேளை இந்த மழை மத்திய வடமேல் ஊவா சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. துப்புரவு பணியாளர்களாகவும் உணவகங்களில் உணவு பரிமாறும் பணிகளுக்காகவும் பெண்களை இரவு நேரத்தில் பணிக்கு அமர்த்துவதற்கான அனுமதியை வழங்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழிலமைச்சர் கலாநிதி அனில்ஜேந்த பெர்னாண்டோவினால் கடைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறாயினும் அந்த காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் பெண்களுக்காக பொருத்தமான தங்குமிட வசதி, போக்குவரத்து வசதி, சுகாதார பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் தொழில் வழங்குனரே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தொழிலமைச்சு அறிவித்துள்ளது. மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்துக்குள்ளாகியதில் காயமடைந்த 3 கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு நோக்கி பயணித்த மோட்டார் வாகனத்தின் சக்கரம் காற்று போன நிலையில் கட்டுப்பாட்டு இழந்து எதிரே பயணித்த வேனுடன் மோதி விபத்து ஏற்படுத்தி பின்னர் மற்றொரு வேனுடனும் மோதியுள்ளது. போதைப்பொருள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளை தாக்கிய குற்றச்சாட்டில் 4 பேர் மகாஓயா போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வளையாய பகுதியில் நேற்று மாலை மகாஓயா போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு போதைப்பொருள் சோதனையை மேற்கொண்ட போது சந்தேக நபர்கள் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் சிகிச்சைக்காக மகாஓயா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் பயன்படுத்ததாக கூறப்படும் தாடியொன்றுடன் சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். உள்ளூர் சந்தையில் இஞ்சியின் விலை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் இஞ்சி முன்பு 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்போது 1 கிலோகிராம் இஞ்சி 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். டிட்மா சூறாவளியால் இஞ்சி சாகுபடிக்கு ஏற்பட்ட பெரும் சேதத்தை தொடர்ந்து சந்தையில் இஞ்சி விநியோகத்தின் பற்றாக்குறையே இந்த விலை உயர்வுக்கு காரணமாகும். தெஹிவளை மற்றும் கொகிவளை ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை மேல்மாகாண தெற்கு பிராந்திய குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 9ஆம் தேதி தெஹிவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல் ஒன்றினுள் அதன் உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கடந்த வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி கொகிவளை போலீஸ் பிரிவின் போதியாவதி பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய 2 குற்ற செயல்களுக்கும் உடந்தையாக இருந்து உதவிய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களை கைது செய்யும் போது அவர்களிடமிருந்து 14 கிராம் 730 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயதுடையவர்கள் என்பதுடன் இவர்கள் பொர்லஸ் கமுவ மற்றும் கல்கிஸ் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் கல்குளம் போலீஸ் வீதி தடைக்கு அருகில் நேற்று அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 கார்கள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக திறப்படை போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு
வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர்கள் 4 பயணித்த காரும் கழனியில் இருந்து அனுராதபுரத்திற்கு வழிபாட்டிற்காக ஒரே குடும்பத்தினர் பயணித்த காரொன்றுமே இவ்வாறு ஒன்றனொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்து இடம்பெற்ற இடம் வளைவான பகுதி என்பதால் அனுராதபுரத்தில் இருந்து வந்த கார் வெகு கட்டுப்பாடு இழந்து வீதியின் வலது பக்கமாக சென்று மெட்ரிய காருடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி நேற்று அதிகாலை 3 மணியளவில் மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை தர்மபுரம் போலீசார் சோதனையிட்டு முற்பட்ட பொழுது சமிக்ஞை மீறி சென்ற டிப்பர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் டிப்பரின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயரின் விட பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய டிப்பர் சாரதி தப்பியோடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள நிதி மோசடி வழக்கு தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த வழக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சட்ட நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரித்துள்ளார். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்கம் ஜனாதிபதியாக இருந்தபோது லண்டனில் உள்ள வொல்வர்காம்டன் பல்கலைக்கழகத்திற்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பானது இந்த சர்ச்சையாகும். சிஐடி சுதந்திரமாக செயல்படும் அதிகாரம் கொண்டது. சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என எதிர்ப்பு சட்டத்தரணிகள் கருதினால் அதனை அவர்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கட்டும். இந்த விவகாரத்தில் இறுதி முடிவை நீதிமன்றமே எடுக்கும். ஒவ்வொரு சிறிய விசாரணைக்கும் சட்டமா அதிபரிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் சிஐடிக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை இன்று முதல் மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 5 தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்திய பிரபாத் சுகர்தாஸ் தெரிவித்துள்ளார். கென்னியா கட்குலி சந்தியில் நேற்று மதியம் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்று பகல் சுமார் 12 மணியளவில் கென்னியா கட்குலி சந்திக்கு அருகில் வீதியோரமாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மற்றொருவருடன் பேசிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வேனில பகுதியில் இருந்து பெட்டியுடன் அதிவேகமாக வந்த உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டு இழந்து வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கென்னியா இடிமணி பகுதியைச் சேர்ந்த முகமது சாலிகின் முகமது மவுஜூத் வயது 51 என்ற பாடசாலை ஆசிரியர் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார். நில்தன்டா கிண்ணவிலிருந்து டெரிபகா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பலப்படி டிப்போ பஸ் ராசிங்கொள்ள பகுதியில் பலப்படி பகுதியில் நேற்று 50 அடி உயரமான பள்ளத்தாக்கில் உள்ள கூர்மையான வளைவில் செல்லும் போது திடீரென இயந்திர கோளாறுக்கு உள்ளான நிலையில் சாரதியின் துரிதமான நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அந்த நேரத்தில் பஸ்ஸில் சுமார் 40 பயணிகள் பயணம் செய்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்தும் சாரதிகளை அடையாளம் காண வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A35 பிரதான வீதியில் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துவோர் மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோர் கட்டுப்படுத்த நோக்கில் வீதி சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் தர்மபுரம் போலீசார் மற்றும் விமானப்படையினர் இணைந்து செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கந்தலாய் சூரியபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டுப்பகுதிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று பாதுகாப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கந்தலாய் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரின் ஒத்துழைப்புடன் சூரியபுர காட்டுப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது இந்த ஆயுதம் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாகும். இது T56 ரக துப்பாக்கி தோட்டாக்களையும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.